பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எம்எம்ஜே குழுவின் மூலமாக ஹெவன் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடவுள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்ம எல்லாம் படைத்து இந்த உலகத்தை விட்டு போன போது சொன்ன 7 வார்த்தைகளை பற்றி தியானிக்கிற அந்த நேரத்தில் உங்களோடு ஹெவன் டிவி மூலமாக அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு கடவுள் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய பாதப்படியில் வந்திருக்கிற நாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர். இந்த உலகத்திலே ஆண்டவர் முதலாக வானத்தையும் பூமியை படைத்து 6ஆம் நாளிலே மனிதனையும் படைத்து ஆண்டவர் விசனப்பட்டது மனிதனை படைத்து நிமித்தம். அது நிமித்தம் அவன் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவன் துரத்தப்பட்டான். அது பின்பு அவன் பல விதமான பாவங்களை செய்தபடியால் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் ராஜாக்களையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு லீடராக ஒரு ஆசாரியர்களாக அவளை வழி நடத்தினார். ஆனால் எப்படிப்பட்ட ஆசாரியர்களை எந்த நியாயாதிபதிகளையும் யாருக்கும் அவர்கள் கீழ்ப்படியாத பொன்னபடியால் அவர்கள் பாவம் பெருகிட்டு பாவம் பெருக பெருக மனிதன் பாவத்துக்கு ஈடாக பல பலிகளை செலுத்தி வந்தார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனிதன் எப்படி வாழணும், எப்படி நான் வாழும்போது ஆண்டோட மாமம் மகிமைப்படும், எப்படி ஒரு மனிதன் பாவ பலியாக ஒப்பு கொடுத்து எப்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அதுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை அடித்து புறாக்களை அடித்து பலியாக அந்த இரத்தத்தை சிந்தின போது அவள் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது என்று நினைத்த போது இல்லை நான் என்னுடைய சொந்த குமாரனை உனக்காக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் இந்த உலகத்துக்கு வந்து மட்டும் இல்லை ஒரு மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி 3.5 வருஷ காலங்கள் இந்த உலகத்திலே அழகாக சுற்றி திரிந்தார் அல்லவா. இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த பின்பு ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி பாவ பலியாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் பொழிந்த அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் மோசே தன்னுடைய கடைசி நேரத்தில் அவன் பிள்ளைகளை கூப்பிட்டு பேசின வார்த்தை, தாவீது தன்னுடைய பிள்ளைகளை பேசின வார்த்தைகள் எல்லாம் நாம் பைபிளில் அநேக இடங்களில் காண்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா நமக்காக இந்த கல்வாரி சிலுவையில் அந்த 33.5 வயதில் அவர் மரித்த போது எவ்வளவு வேதனையின் மத்தியிலே மரித்த போது அவர் பேசிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்மை உள்ள முடையப்படும் அல்லவா. நிச்சயமாக எத்தனையோ அடிகள் அவருடைய முதுகு ஒரு உழுத நிலத்தை போல காணப்பட்ட அந்த நேரத்தில் கூட தனக்கு கஷ்டத்தை கொடுத்த, தனக்கு தீர்ப்பை கொடுத்த, தன்னை துன்புறுத்திய ஒரு மனிதரை கூட அவர் வெறுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அவர் முதல் பேசின வார்த்தை, ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 அழகாக பேசுகிறார் அல்லவா.
பிதாவே என்று ஆண்டவர் முதல் வார்த்தையில் பிதாவே என்று சொல்கிறார். 7ஆம் வார்த்தையிலும் பிதாவே என்று முடிக்கிறார். அந்த பிதாவே என்று தன் அப்பாவை பார்த்து சொல்லுகிறது என்னென்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாரை மன்னிக்க சொல்கிறார்? தன்னை துன்புறுத்திய அந்த பிலாத்தை, தன்னை துன்புறுத்திய போர் சேவர்களை, தன்னை அடித்த அந்த காவலாளிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் மன்னிக்க சொல்லுகிற ஒரு தகப்பன். பிதாவே என்று நமக்கு சொல்லி தருகிற ஒரு தகப்பன். அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் பிதாவுக்கு ஒரு உறவு, பெரிய ஒரு பலம். அவர் சின்ன வயசில் அந்த தேவாலயத்தில் தனித்து விடப்பட்ட போது கூட அவருடைய பெற்றோர்கள் தேடி வந்த போது அவர் சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு அடுத்த வேலை இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். அது மட்டும் இல்லை, லாசருவை உயிரோடு எழுப்பின போது, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அந்த பாசிட்டிவாக சொல்கிறான். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிதாவே என்று அந்த அவர் கூட கூப்பிட்ட பின்புதான் நாம் தரம் அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? எப்படி பிதாவை நோக்கி அந்த குமாரன் கூப்பிட்டது போல நமக்கு அந்த பிதா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் அல்லவா? இந்த நேரத்தில் மன்னிக்கிற ஒரு பண்பு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! யாரால் யாரையும் மன்னிக்க முடியாது. பைபிளை வாசிக்கும் போது அந்த ஏசா யாக்கோபை மன்னிக்கிறா. அந்த யோசேப்பு தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் அந்த குழியில் தூக்கி போடுகிறாங்க. அவங்க அநியாயமாக தப்பு அவங்க மேல் சுமத்துறாங்க. எல்லா போத்திபாரின் அரண்மனையில் அவர் சுமத்தப்படுகிறார். எல்லா பாவங்கள் அவன் மேல் சுமத்தப்பட்டாலும் அவன் அவளை எல்லாம் மன்னிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டார். நம்ம இப்போது இந்த காலகட்டத்தில் கூட கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு பெரிய மிஷினரி மிஷினரியும் அவருடைய 2 பிள்ளைகளை எரித்த போது கூட அந்த அவருடைய துணைவியார் அவளை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார்களா? எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு! அந்த கிறிஸ்தவனாக இருக்கும் போது ஆண்டோட கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் மன்னிக்கிற குணம் காணப்படாமல் காணப்படுகிறது. யாரை பழி வாங்கலாமோ என்று காணப்படுகிறோம்னா அது ஆண்டவர் விரும்புகிற குணமே இல்லை. அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் சொன்னது, அவர் ஒரு வேப்ப மரம் வெட்ட அது கசப்பு தான் கொடுக்கும். ஆனால் ஒரு சந்தன மரம் வெட்ட அது மனத்தை கொடுக்கறது போல அவரை அந்த கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வர அவர் 7 வார்த்தையை சொன்ன 7 ஆண்டவர் நமக்கு சொல்லி போன பொன்மொழிகள். எப்படி 10 கட்டளைகளை கொடுத்தாரோ அது போல ஆண்டவர் சொல்லி போன பொன்மொழிகள் நாம் கீழ்ப்படிவோமானால் ஆண்டோடைய நாமத்துக்கு அது மகிமையாக இருக்கும். நாம் மன்னிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய பெற்றோரை மன்னிக்கிறோமா? நம்முடைய உறவினர்களை மன்னிக்கிறோமா? நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்களை மன்னிக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிறது அந்த மன்னிப்பின் குணம், மன்னிக்கிற குணமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்லி போன அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிகளாக இருக்கிறோம். கடைசி அவர் சொல்லி போனது, இந்த உலகம் எங்கு புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன தகப்பன் எல்லாரையும் அவருடைய கட்டளைகளுக்கு உட்படுத்தி அவர் சொல்லி போன கட்டளைகளில் அந்த மன்னிக்கிற ஒரு குணம் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். அந்த மன்னிப்பின் குணத்தை ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை என்னில் உருவாக்கும் அப்பா, அந்த மன்னிக்கிற ஒரு குணத்தை எங்களுக்கு தாரோம் என்று நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனாக நம்ம இந்த உலகத்தில் வைத்துக் கொள்வார். யார் மீது எந்த மூர்க்க குணங்கள் நமக்கு இருந்தாலும் அதை விட்டு ஏசப்பா உண்மை போல ஒரு பரிசுத்தமா, உண்மை போல ஒரு பொறுமையாக, உண்மை போல ஒரு மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாள் நாம் கேட்கும்போது ஆண்டவர் அந்த குணத்தை நமக்கு தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை சிலுவை நாதர் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியை மனதிலே நிறுத்தி கொண்டு, ஏசப்பா நீர் உண்மை பார்த்து நாங்கள் இந்த பாடலை பாடுகிறோம் சுவாமி என்று ஒரு ஸ்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடுவோம்மா. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் காண்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் காண்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டா, ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றா. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டா, ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றா. வீண் பெருமை என்னில் இடம் பெற்றா, முள்மூடி பார்த்திட இங்குகின்றா.
வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட இங்கு இண்டா, சிலுவை நாதர் இயேசுவின். சிலுவை நாதர், சிலுவையில் தொங்குகிற இயேசுப்பா சொல்லி போன முதல் வார்த்தை, பிதாவே இவளுக்கு மன்னியும். மன்னிக்கிற ஒரு குணத்தை நாம் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவத்தில் கேட்போமா? ஆண்டவருக்கு நல்ல ஒரு குணத்தை நமக்கு தந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் தந்தபடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த சிலுவை தியானம் நினைத்து பார்க்குற அந்த நல்ல நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொண்டு போன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டி சீஷராக்கி என்று சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. நாம் அந்த உலகத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அநேக பிள்ளைகளை அவரிடத்தில் நாம் கொண்டு வரும்போது, அவரை முகத்தை நாம் பார்க்கும்போது அநேக ஜீவ கிரீடங்களை, அநேக முத்துக்களோடு உள்ள ஜீவ கிரீடத்தை அவர் தரத்தக்கதாக ஆண்டவரே அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தோப்பா. நாங்கள் வெறும் கையோடு வரக்கூடாது சுவாமி. எந்த வேலை எனக்கு இந்த உலகத்தில் நீ கொடுக்கப்பட்டாலும் அப்பனே, அந்த இடத்துல ஒரு டிராக்ட் ஊழியமாவது எங்களை காண்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்து, அவளை ஆண்டவருக்கு முன்பாக வழி நடத்தும் போது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன் விரும்புகிற ஒன்றே உண்டு, இந்த உலகமெங்கும் பெறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் என் சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்கிறார் அல்லவா? ரீச் ஒன் சொன்ன ஒரு பெரிய அழகான தீம். ஒவ்வொரு பேரும் நமக்கு கடவுள் தந்து கொடுக்கப்பட்ட அந்த கடமையை இந்த நாட்களில் தீவிரமாக செயல்படுத்த வேண்டிய காலம் இது. கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போரின் அபாயம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், வறுமை, பட்டினி, எங்கு பார்த்தாலும் மனுஷனுக்கு எந்த விலையிலும் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு சமூகத்திலே நாம் ஆண்டவரே ஒரு இடத்துல சமாதானம் உண்டாக்கும் அப்பனே. தேசம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அப்பனே, தேசம் எதிராக போரிட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இயேசுப்பா ஒரு அமைதியை தாரும் என்று எல்லாம் நாம் ஜெபிப்பது மட்டுமின்றி இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை நாம் கொடுப்போமா? இயேசுவின் அன்பை சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்களை கொஞ்ச நாட்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவருக்காக நம்ம எழுந்து போராடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. சிலுவையில் மொழியப்பட்ட 2வது வார்த்தை லூக்கா 23:43, இன்று நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். சிலுவையை உண்மையாய் நோக்கி பார்க்கிற ஒருவன் வாழுகிறான், பிறரை வாழ வைக்கிறான். இன்று உலகம் முழுவதும் சிலுவையை குறித்து, சிலுவையின் தியானத்தை ஜனங்கள் தியானித்து கொண்டிருக்கிறாங்க. சிலுவை இன்னைக்கு துக்க வெள்ளியாய் அனுசரிக்கிறாங்க. இன்னைக்கு இல்லைங்க, துக்க வெள்ளி இல்லை, இது கொண்டாடப்பட வேண்டிய நேரம், கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஏனென்று கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைய ஜெயத்தை கர்த்தர் பெற்று கொடுத்த நாள். இந்த நாள் போற்றப்பட வேண்டிய நாள், புகழப்பட வேண்டிய நாள், கர்த்தர் ஜெயித்த நாள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே 2 கள்ளர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு சிலுவையில் அறைய கொண்டு வராங்க. அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட கொண்டு வராங்க. அந்த வேளையில் அவரை இழிவுபடுத்தும் விதமாய், அவரை தாழ்த்தி காண்பிக்கும்படியாய் 2 கள்ளர்களை 2 பக்கத்தில் அறையிறாங்க. ஒருத்தரை வலது பக்கம், இன்னொருத்தரை இடது பக்கமாய் அறையிறாங்க. அதில் ஒருத்தன் ஆண்டவரை பார்த்து தூசிக்கிறான், ஆனால் இன்னொருத்தன் வேறு விதமாய் பார்க்குறான். பூமியில் 2 விதமான ஜனங்கள் வாழுகிறார்கள் என்று வேதம் அறிமுகப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுது, நிறைய பேருடைய இருதயத்தை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி உள்ள போகல. அவங்க சிந்திக்கிறது அந்த மனசு பெரிதாகாததுனால, வெளிச்சம் அடையாததுனால அவங்களால இந்த மகிமையான ஒளியை குறித்து பேசவோ அதை அனுபவிக்கவோ முடியலை. ஆனால் 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த ஒளி, மகிமையின் ஒளி இருதயத்தை பிரகாசிப்பிக்க பண்ணிட்டு என்று. சிலரை அது பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. 2 கொரிந்தியர் 4:3 சொல்லுது, சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு மறைபொருள். இப்படி தான் இன்னொரு பக்கம் தூசித்தானே அந்த கள்ளனுக்கு அது மறைபொருளாக இருந்தது. ஆனால் இதை அனுபவித்தானே
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது, அவனுக்கு பலனாய் மாறிட்டுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களில் யாராவது இதுவரை அநேக நாள் கேட்டிருக்கிறேன், சுவிசேஷம் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அநேக தரம் கேட்டுட்டேன், ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த இருதயத்தின் மனம் பிரகாசிக்கப்படட்டும் என்று கேளுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் படிப்படியாய் நடக்க வேண்டிய ஒரு அனுபவம் தான் இந்த ரட்சிப்பின் அனுபவம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் ஒரு பரலோகம், ஒரு பரலோக ராஜ்யம். அதுக்காகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து நீதியாய் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் வாஞ்சிக்கிறதும் நாடி ஓடுகிறதும் பரலோகம்தான். ஆனால் இங்கே வாழ்நாள் முழுவதும் பாவத்திலே கழித்து நியாயப்பிரமாணம் சொல்கிறது, கொலை செய்கிறவன், களவு செய்கிறவன் இந்த சிலுவையில் தான் மரிக்கணும், அவனுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைங்கிறதை ஏற்று தான் செய்த பாவத்தின் நிமித்தம், தன் வாழ்ந்த அநீதியான வாழ்க்கை நிமித்தம் தண்டிக்கப்படுகிறதற்கு ஒருவன் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் நோக்கி பார்க்க வேண்டிய விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள்ளால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில படிப்படியாய் நடக்க வேண்டிய இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறான். அதுவும் ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசிக்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு அமர பண்ணுவேன். ஒரு மனுஷனுடைய ஜெயமான வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டை ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துள்ள பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் உற்று பார்க்கத்தக்கதாய் அவனிடத்தில் அப்படி என்ன வெளிப்பட்டது என்று பார்ப்போமா? லூக்கா 23:40 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? வாழ்க்கையெல்லாம் வீணா கழிச்சிட்டோம், பாவத்தில் கழிச்சிட்டோம், இப்போ தேவ பயம் உனக்கு இல்லையா? அவனுக்குள்ள வந்த தேவ பயம் ஆண்டவர் உற்று பார்த்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் தன்னை அறிக்கையிடுகிறான். லூக்கா 23:41, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நான் பாவி, நான் பாவம் செய்தேன், அதனால இந்த ஆக்கினை எனக்கு மேலே வந்தது. என் வாழ்க்கை பாவம் என்கிறத சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்குறான். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நான் பாவி என்கிறத ஒத்துக்கொள்கிற இருதய பக்குவம் ஆண்டவர் பார்த்தார். இன்னும் அடுத்தபடியாக சொல்றான், அதே வசனத்தின் அடுத்த பகுதி, இவரோ தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லையே, அவர் பாவமறியாத பரிசுத்தர் என்கிறத அங்கே அறிக்கை பண்ணுகிறான். உங்களுக்காக எனக்காக பழைய ஏற்பாட்டின்படி ஒருத்தன் பாவம் செய்தா ஒரு நாளைக்கு எத்தனையோ பலி கொடுக்கணும். உங்கள் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, உங்கள் மேலே வர வேண்டிய சாபத்தின் ஆக்கினைக்காக, என் மேலே வர வேண்டிய சாபத்தின் ஆக்கினைக்காக ஒரே தரம் பலியாய் கொடுக்கப்பட்ட கிருபாதார பலியாய் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வாக்குத்தத்தம் கேட்குறோம். வாக்குத்தத்தம் என்னதுங்க? நித்திய ஜீவனை அளிப்பதே வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் நமக்கு எல்லாருக்கும் முக்கியம். இதுதான் நம்மளை வாழ வைக்க போகிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால இந்த கள்ளன் சுதந்திரித்து கொள்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் பேசுகிறேன். நம்மள ஒருத்தர் மூலம் இன்னைக்கு ஒருத்தருக்கு அறிவிக்கப்பட இந்த இயேசு கிறிஸ்து, இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்மள இருந்து இன்னொருத்தருக்கு போய் இன்னொருத்தருடைய இருதயம் பிரகாசிப்பிக்கப்பட, இன்னொரு உடைந்து கிடக்கிற இருதயம், இன்னைக்கு பாவத்திலே வாழுகிறேன் என்று நினைக்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு மனம் திரும்ப, இன்னைக்கு நான் பாவி என்கிறத ஒத்துக்கொள்ள, வாழ்க்கை முழுவதும் பாவத்திலே வாழ்ந்த ஒரு இருதயம் இப்படி ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறாருங்கிற தெய்வ பயத்தை பெற்றுக்கொள்ள, பாவம் அறியாதவர் எங்கள் ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதை ஏற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஒரு மனுஷனாய் இன்னைக்கு ஒருத்தருக்கு சொல்ல நான் ஆண்டவர் இன்னைக்கு பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்கள் அந்த ஒரு ஆளாய் மாறணுங்கிறத வாஞ்சிங்க. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு உங்கள் ஒருவருக்கு இது பயனுள்ளதாய் மாறட்டும். நீங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இன்னைக்கு இப்படி ஒரு பரலோகம் இருக்கிறது. பரதேசி, பாரடைஸ், பரலோக ராஜ்யம். பாவியாய் வாழ்ந்தவன், பாவத்திலே வாழ்ந்தவன் பார்க்க வேண்டிய விதத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் வாழ்ந்தான். இன்னைக்கும் உலகத்தில் அத்தனை மனுகுலத்திற்கும் வாழுகிறதை போதிக்கிற ஒரு மனுஷனாய் இன்னைக்கும் அறியப்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் நாமம் மட்டும் நம்மத்தில் மகிமைப்படுவதாக.
இன்னைக்கு ஒருத்தருக்கு சொல்கிறவர்களாய் மாறுவோம். ஈச் ஒன் ரீச் ஒன். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்கிறவர்களாய் மாறப்போகிறோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இயேசு சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அவனுடைய 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்டையினால் அடிகள் பட்டு, வார்த்தையினால் வேதனைப்பட்டு, அவமான சின்னமாகிய சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வேதனைகள் மத்தியிலும் தன் இருதயத்திலே மேலோங்கி நின்ற அந்த அன்பு, அந்த கேர், என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனதில் இருந்த ஒரு ஏக்கத்தினாலே நின்றிருந்த எத்தனையோ பேர் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய தாயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தா இருக்கிறான் உன் பையன், உங்கள் பையன் அந்தா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அன்பாக இருந்த தன்னுடைய சீஷனை நோக்கி, அதோ உன் தாயின்னு சொல்லி தன்னுடைய தாயை கஷ்டப்படக்கூடாது, அவங்க திக்கற்று போய்விடக்கூடாது, அவங்களுக்கு அனாதி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனக்கு சிநேகிதனிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். உலகத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசுவுக்கு பின்பாக அநேக சகோதர சகோதரி இருந்தாங்கன்னு. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணலை, அவங்கள்ட்டோட தனக்கு அன்பான சிநேகிதன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் தன்னை தப்பிச்சு கொள்ளணும் அப்படியெல்லாம் திங்கிங் வரல. தாயை பார்த்தோன்னே தாயை நம்ம பத்திரமான இடத்துல உட்கார வைக்கணும்னு ஒரு இருதயத்தில் நிறைந்து அவருக்கு காணப்பட்டதுனால தான் அந்த கஷ்டமான நேரத்தில் கூட அந்த தாட் அவருக்கு வந்தது. அப்படி தான் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அந்த நேரத்துலையும் தேவன் என்ன பண்ணுறாரு, he is entrusting her mother to his loving disciple. இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? இதனால் அவர் மரியாளை கடவுளாக வைக்கலை. அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா, ஒரு தடவை சர்ச்சில் இருந்து அவர் பெரியவங்களோட பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்க பிள்ளையை காணோன்னு தேடிட்டு இவங்கள்ட்ட வருவார். எப்பா உன்னை தேடிட்டு இருந்தோமே அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்த வேளை நான் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா நிற்கலை. சர்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வேதத்தை தியானித்து கொண்டு வேதங்களை பேசி கொண்டிருக்கும்போது தாய் வரும்போது பதில் கொடுக்குறாரு. அதே போல் கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னால் இவங்க முந்தி வர்றாங்கல்ல, இது திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன கணிந்து கொள்கிறாரு. அப்படி தானே? அதுக்குன்னு சொல்லிட்டு ஹாஷா இல்லை. ஏன்னா யாருக்கு தேவையோ அவங்க பேசணும். இதுலேயும் தெரியுது அவர் என்ன பண்ணுறாரு, தாய்க்கு கனம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணலை, தாயை கடவுளாக வைக்கலை, தாயை ஒரு ஐடில் வர்ஷிப்பாக கொண்டு போய் வைக்கலை. தாய்க்கு பரவுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கல. தன் தாய்க்கு வேண்டிய மரியாதையை அவர் வைத்திருந்தார் எல்லா இடத்துலையும். அதே போல் அவர் கஷ்டமான சூழ்நிலையிலே மரண தருவாயில் இருக்கும்போது, சாதாரணமாக இல்லை, அவ்வளோ வேதனையில் இருக்கும்போதும் தன் தாயை கேர் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. இருதயத்தில் அது இருந்ததுனால தான், அவர் கேரிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட அது டக்குன்னு வந்தது.
இல்லாட்டா நம்ம அடுத்தவங்களை எப்போவுமே ப்ளெஸ் பண்ணணும், அடுத்தவங்களை எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே அப்படி தோணும். ஆனால் நம்ம எரிச்சல் கோபங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கும் அந்த உடம்பு முடியாத நேரத்தில் என்ன தான் வரும், கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை தான் நம்ம வார்த்தைகளாக வெளிப்போடுவோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் நேசிக்கிறவராக தன்னுடைய கடமையை இன்னொருத்துல ஒப்புவிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி உங்களுடைய தாய் எங்கே இருக்காங்க? ஜஸ்ட் யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவங்க பரலோகத்துக்கு போயிருந்தாங்கன்னா ஓகே, இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. ஆக்சுவலி இது இயேசுவானவர் இறக்க மரண தருவாயில் இருக்கும்போது இந்த காரியத்தை கேரிங்கை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நீங்கள், உங்கள் பெற்றோர் எங்கே இருக்காங்க? அநாதை இல்லத்தில் இருக்காங்களா? இல்லை என்னோடய சகோதரி வீட்டில் இருக்காங்க, என்னோடய சகோதரன் வீட்டில் இருக்காங்க, இல்லை இன்னொரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க ஜீவனம் பண்ணிடுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்கள் இவ்வளோ திடகாத்திரமாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் நீங்கள் வசதியாக இருக்கும்போது உங்கள் தாய் உங்கள் வீட்டில் இருக்கிறது எத்தனையோ பேர் அவமானமாக நினைக்கிறாங்க. ஆனால் யோசித்து பாருங்கள், அன்னைக்கு ஏசப்பாவை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு மரியாள் அவமானப்பட்டாங்க. மரியாள் எவ்வளோ அவமான பேச்சையெல்லாம் அனுபவிச்சாங்க. ஆனாலும் பிதாவின் சித்தத்தை செய்து இப்படிப்பட்ட ஒரு மகனை உலகத்தில் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு அவர் எவ்வளோ காரணமாக இருந்தாருன்றதை அவர் உணர்ந்து என்ன பண்ணாரு, அந்த கடைசி நிமிஷம் அவங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கணும், சுக வாழ்வா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒப்படைக்கிறவராக இருந்தால், அதே போல் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்களும் சிறிய வயதில் இருக்கும்போது உங்களுக்கு வேண்டி எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு சின்ன பேச்சு உங்கள் வீட்டில் இருக்குமா இருக்கும், ஒருவேளை உங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் அம்மா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் உருவாக்கலாம். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய பலத்தை கேளுங்க. ஒரு அமெரிக்கான ஒரு லைஃப் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா இந்த வார்த்தை எடுத்தாலே தாய் அண்ட் கேரிங் மாத்திரம் நான் வேறு இதுக்கு உள்ள ஸ்பிரிச்சுவல் மீனிங் கிடையாது, அப்போ அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லி தந்தாங்க எனக்கு ஒரு காரியம். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிறதான இடங்களிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? ஒருவேளை வேலை எஜமான்கள் உங்களை கடினமாக நடத்தலாம், இல்லை உங்களை சம்பளத்தை ஒருவேளை குறைக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செய்கிறீங்களா? அவங்க என்கிட்ட ஹாஷாக இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, என்னுடைய சம்பளத்தை குறைச்சிட்டாங்க, அதனால் என் வேலையை நான் குறைச்சிடுவேன், அவங்க என்கிட்ட பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, நானும் பார்ஷியாலிட்டி பார்ப்பேன், நானும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சொல்லாதீங்க. நீங்கள் எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நிச்சயமாக நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது உண்மையாகவே நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சிங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையினால என்னுடைய சம்பளத்தை குறைச்சாங்க. நான் அன்னைக்கே எனக்கு ரிசைன் பண்ணிட்டு வரணும். நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தோம், நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, அங்கே அநியாயம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக தாட் வந்தது. அந்த அன்னைக்கு வீட்டில் வர்ற வரைக்கும் எனக்கு பயங்கர தாட்ஸ் வந்தது. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் இடத்துல பேசுகிறார், உனக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஸோ அதனால் நான் இருந்து அந்த நேரத்தில் என்னோடத்தில் ஒப்புவித்த வேலைகளை எல்லாம் முடித்து என்னோடய அட்மிஷன்ஸை முடித்து அந்த ஒரு பேட்ச் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நான் முடித்து இருந்து எல்லா காரையும் ஒப்படைத்து விட்டு வந்துட்டு எந்த ஜாபுக்கும் நான் பிளான் பண்ணி வரலைங்க. நான் வீட்டில் 1 month ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் பாருங்கள், ஒரு 1 or 2 weeksக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னோடய வீட்டுக்கு அருகாமையில் இதோட ஒரு நல்ல பெட்டர் ஜாப், இதோட நல்ல டபுள் சேல்ரி, அதோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் டெசிக்னேஷனோட எனக்கு வேலை கிடைத்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய 18வது வயதில் அந்த காலேஜ் முடித்தோடனே கூட அந்த சின்ன டைமில் நான் ஜாபுக்கு போனோம். அந்த வெக்கேஷனில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறனோ அப்போ எனக்கு வேலையை தந்து தேவன் ஒரு நாள் கூட வேலை இல்லைன்ற அளவுக்கு இல்லாதபடி தேவன் காத்து கொண்டார்.
என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நமக்கு ஒருவேளை சர்ச்சில் கூட உங்களுக்கு எதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி தந்திருக்காங்களா, அதை நீங்கள் உண்மையும் உத்தமத்தோடு செய்யுங்க. ஒருவேளை அங்கே பார்ஷியாலிட்டிஸ் இருக்கலாம், அங்கே பார்ஷியாலிட்டி மாத்திரம் இல்லை, பாலிட்டிக்ஸ் கூட இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களே, உங்கள் சிறு காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது தேவன் அநேகத்தில் உங்களை அதிகாரியாக வைப்பார். ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் நீங்கள் எடுக்கலாம், இல்லை எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும், இல்லை செக்குலர் ஜாப்ஸ்னாலும் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒருவேளை ஒரு அசோசியேஷனில் நீங்கள் மெம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு பொசிஷன்ஸாக இருக்கலாம். எதுலைனாலும் நீங்கள் உண்மையாக உங்கள் காரியத்தில் இருக்கும்போது உங்களுடைய சுய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை உயர்த்தவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை மேன்மைப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 3 வார்த்தைகளையும் நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். 4வது வார்த்தையாக அவர் மொழிந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதே வசனத்தை மார்க்கு ஆக்கியோன் செய்தியாளர் சொல்லும்போது சொல்கிறார். 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. 2 பேரும் சொல்கிறாங்க அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்படைப்பு, ஒரு மன்னிப்பு, அப்படி தான். அந்த மாதிரி ஒரு பரலோகத்துக்கு அவனுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. வேறு எதுவும் சத்தமிட்டதாகவே தெரில. அவ்வளோ அடி, காயங்கள், குத்தப்பட்டார். சிரசு அவருக்கு தலையில் முள்முடியினால் அவர் சிரசில் வைத்தாங்க. இதெல்லாம் அனுபவித்தவர், குத்தப்பட்டார். ஆனால் அவ்வளோ அவருடைய ஒரு சரீரம்லாம் பிடுங்கப்பட்டது. ஆனால் கூட அவர் சத்தமிட்டார்னு என்று அங்கே சொல்லப்படலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாம் தொங்க வேண்டிய இடத்துல நீதிபரராம் இயேசு தொங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்க அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். பாருங்க. ஆனால் அவர் பாவமே அறியாதவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறாரு, நம்முடைய தண்டனைகளுக்காக தன் மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்த இயேசுவை அவர் நமக்கு அனுப்பி தந்தார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:21 இப்படியா சொல்கிறது. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாத அவரை பாவமாக்கினார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 47, 49 பாருங்கள் இப்படி சொல்லுது. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்போ உடனே ஒருத்தன் என்ன செய்கிறான், கடற்காளானை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து தோய்த்து கையில் கொடுக்குறாங்க. அப்போது மற்றவங்க சொல்கிறாங்க, பொறு இவன் எலியாவை கூப்பிட்றானா இருக்கும், வந்து அவர் விடுவிக்கிறாரா பார்ப்பான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து பேசின மொழி அரமேயம். அவர் அரமேயம் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும், கிரேக்கம் தான் அங்கே காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொழி. ஆனால் இவர் அரமேயத்தில் சொல்லும்போது இவங்களால் அதை என்ன செய்ய முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதனால் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுப்பாக எலியா ஏன்னா அந்த காலத்தில் எலியாவும் மோசேயும் எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அவர் அக்னி ரதத்தினால் அழித்தவர். இப்படி நிறைய காரியங்கள் அவங்களுக்கு எலியாவை பற்றி தெரியும். அதனால் துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது எலியா அவளை விடுவிப்பார் என்ற ஒரு தீய ஒரு எண்ணம் அல்லது அவங்களுக்கு ஒரு மாறுபாடான எண்ணம் இருந்தது. அதனால் சொல்கிறாங்க, நீ பொறு, அவர் விடுவிப்பார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், ஏன் இயேசு அவ்வளோ சத்தமிட்டு கூப்பிடணும்னா, இப்பொழுது எல்லா அகில உலகத்தின் பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்ட போது அவர் இதுவரைக்கும் பிதாவை அவர் பிரிந்ததே இல்லை.
நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அதுபோல் இயேசு கிறிஸ்து யோர்தானில் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறார். அதைத்தான் பேதுரு சொல்லும்போது 2 பேதுருல வரும்போது சொல்கிறாரு, நான் அதுக்கு சாட்சி இருக்கிறோம். அப்படின்னா பிதாவானவர் இயேசுவை தன்னுடைய குமாரன், நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் சொன்னார் என்பதை அவருக்கு மகிமையாக இவங்க என்ன செய்கிறாங்க, சாட்சியாய் கூடுறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த துக்கம்னா, அவர் அந்த வேதனையினால் அல்ல, பிதாவினுடைய முகம் இப்பொழுது அவருக்கு ஒரு நிமிஷம் மறைக்கப்படுகிறது. அந்த பிரிவை அவரால் தாங்க முடியாதவராக என்ன செய்கிறார், அவர் எல்லாருடைய பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்ட போது அவர் ஒரு நிமிஷம் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதைத்தான் சங்கீதக்காரன் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, அது முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லப்பட்டது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில வேளை கைவிடப்பட்டவர்களாக நினைக்கும் போது நம்ம என்ன கேட்குறோம், ஐயோ ஏன் ஆண்டவரை நீங்கள் தூரமாக இருக்கீங்க, ஏன் என்னை மறந்து போயிருக்கிறீங்க, ஏன் நீர் கேளாதவரை போல் இருக்கிறீங்க, நம்ம கதறோம் இல்லையா. இந்த கதறுதல் நம்முடைய தேவனுக்கு தெரியும். ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு பிரிவினை வரும்போது எவ்வளோ வேதனை என்பதை அறிந்தவர் இப்பொழுது தன்னுடைய பிதாவை பிரியும் போது, அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போது அவர் கதறுகிறார். அதைத்தான் ரோமர் 8:3 படியாக சொல்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும். அப்போ மாம்சம் பாவமானது, இந்த பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை போக்கும் பலியாக அவர் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்குனைக்குள்ளாக தீர்த்தார். இந்த பாவ மாம்சத்திலே அவரை அனுப்பி சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று நமக்காக ஒரு மீட்பை அவர் ஏற்படுத்தி தந்தார். முதலாவது நான் சொன்னேன், பிதாவின் பிரிவை தாங்க முடியாமல் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது நம்மை உயிர்ப்பிக்க, பாவத்திலே மரித்து போய் கிடந்த நம்மளை உயிர்ப்பிக்க அவர் என்ன செய்கிறார், கைவிடப்பட்டார். நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் இப்பொழுது கைவிடப்பட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விடவில்லை என்றால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறார், நாம் உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் கைவிடப்பட்டார். உயிர்ப்பு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். கிருபையாய் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்ததுனால நாம் என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா, தேவனோடு ஒப்புரவாக்க அவர் கைவிடப்பட்டார். பிதாவுக்கும் நமக்கு ஒரு பெரிய திரைச்சீலை இருந்தது, அதை நம்மை ஒப்புரவாக்க அவர் என்ன செய்தார், கைவிடப்பட்டார். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18 வரை நாம் வாசிப்போம். ஆனால் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 13லேருந்தே நாம் பார்க்குறோம், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முதல்ல தூரமாக இருந்தோம், பாவத்திலிருந்து துரத்தப்பட்டோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த துரத்தப்பட்டவர்களை சமீபமாய் கொண்டு வரும்படியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அடுத்தது எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடிச்சு வரை தகர்த்து. பிதாவுக்கும் நமக்கும் ஒரு இதுவுமே இல்லை, பாசிபிளே இல்லை. நம்ம தூரமாக இருந்த நம்ம என்ன செய்ய, நடுவை சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கார். இருதரத்தாரையும் பிதாவையும் நம்மை ஒன்றாக்கும்படிய சமாதானத்தை உருவாக்கும்படியாய் அவர் நடுவில் நின்று கொண்டு தடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே, அப்படின்னா பாவ மாம்சமாகி வந்து அந்த மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரின் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி நம்மை ஒரு புது மனுஷனாய் ஒரு புது சிருஷ்டியாய் இப்பொழுது நிறுத்தி என்ன செய்கிறார், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரின் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, இப்போ பிதாவுக்கும் நமக்கும் இருந்த பகையை தகர்த்து ஒரே நிமிடம் கைவிடப்பட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டு, எதுக்கு தெரியுமா, நம்மை சமாதானக்காரரை உருவாக்க பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக
அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அந்த ஒரே நிமிஷம் அவர் அப்படி ஆவியில் வேதனைப்பட்டு கலங்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேதனைப்படும் போது நமக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த ஒரு பகை தகர்ந்தறியப்பட்டது. நாம் அவரோடு கூட என்ன செய்தோம்? ஒப்புரவானோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கைவிடப்பட்ட இயேசுவுக்கு ஆமென் பிதாவும் பிள்ளையும் பிரியும் போது எவ்வளோ வேதனை உண்டு என்பதை தெரிந்ததுனால தான் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அலைந்து திரிவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பிள்ளைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்டு அலைந்து திரிவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கைவிடப்படுவது என்பது ஒரு பயங்கரமான வேதனை. அந்த பிரிவு வந்து யாராலையும் தாங்க முடியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த சங்கீதம் 71:18 இப்படி சொல்லுது, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ள வரைக்கும் என்னை கைவிடுகிறாங்க. பாருங்க, இந்த சந்தோஷத்தை இந்த அனுபவத்தை நான் கடைசி வரைக்கும் சொல்வதற்கு, அதனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் நான் சொல்வதற்கு நரைமயிறு அந்த முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பீராக என்று ஆமென் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 9:10 இப்படியா சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் அநேகர் கைவிடப்பட்டு இன்னைக்கு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு முதியோர் இல்லம், எங்கே பார்த்தாலும் பாலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ். எதுக்கு தெரியுமா? பெற்றோரை பார்க்க முடியல. பிள்ளைகள் ஃபாரின் அப்ராடில் இருக்காங்க, தூரதேசத்தில் இருக்கிறாங்க, பெற்றோரை பார்க்க முடியல, அதனால் அவங்கள சேஃபாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இன்னைக்கு எல்லாருக்குமே செல் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சுல்ல. தூரத்தில் இருந்தாலும் ஒரு வீடியோ கால் போட்டுட்டு பேசிட்டாங்கன்னா எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எனக்கு அருமையானவர்களே, உணர்வுகள் ஒரு நாளும் உணர்வுகளை பிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அந்த உணர்வு பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவர் இப்பொழுது அந்த பாவம் அந்த ஒரு இருள் வந்து மூடின போது அந்த இருளுக்கு அவரால் நின்று கொடுக்க முடியல. அப்பாக்கும் மகனுக்கு இருக்க அந்த அந்த பிரசனம் வெடுபட்டு போன போது அவரால் தாங்கிக்க முடியல. அப்போதான் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக நேரங்களில் கைவிடப்படுகிற நிலைமை வரும்போது நாம் இவ்வளவாய் தத்தளிக்கிறோம், இவ்வளவாய் அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரியணும், என் அருமை நாதர் எல்லா பாட்டையும் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்தார் என்றார். நமக்காக அவர் ஆமென் இவ்வளோ பாடுபட்டவர். அவர் நம்மை கைவிடுவார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், அவர் இன்னும் நம்மை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கைவிடாத நேசராய் நம்மோடு கூட இருந்து கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை வரும்போது அவரோடு கூட நாம் ஆமென் செல்லும்படியான கிருபையை நமக்கு தருவார் என்பதிலே ஐயமில்லை. அவர் கைவிடப்பட்டார் என்பது அல்ல, இன்றைக்கு கைவிடப்படுகிற நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஒரு ஆத்தும பிரிவு அல்லது அது ஏதோ ஒரு பிரிவில் ஆமென் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் அவருடைய பிரிவை உணர்ந்து ஆமென் அவளை கைவிடாதபடி ஆமென் நம்மை அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஊன்றுகோலாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாரா என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்க நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் அன்பான ஹெவன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே இயேசு சிலுவையில் முறிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் 5வது வார்த்தை, யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையுண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் யோசித்து பார்த்தால் அவருடைய உடம்பிலிருந்து இரத்த வெள்ளத்தில் அவருடைய உடம்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் மொழிந்த வார்த்தை தாகமாயிருக்கிறேன். வேத வாக்கியம் என்றால் சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனத்தில், என் ஆகாரத்தில் கசம்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு சிலுவையில்
கொண்டு போகும்போது அநேகர் அவருக்கு வெள்ளை போளம் கலந்த காடியை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர் வாங்கி புசிக்கவில்லை. அது எதற்காகவென்றால் யூதர் நாட்டில் தவறு செய்தவர்களை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போவார்கள். அப்பொழுது யூத ஸ்திரீகள் திராட்சை ரசம் கலந்த வெள்ளை போளத்தை தயார் செய்வார்கள். எதற்கென்றால் அந்த திராட்சை ரசம் கலந்த வெள்ளை போளத்தை குடிக்கும்போது ஒரு போதை ஏறுமா அவர்களுக்கு. அவர்கள் சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய வேதனை மறைக்கத்தக்கதாக அதை கொடுப்பார்களாம். ஆனால் இயேசு அதை வாங்கி கொடுத்ததாக எங்கேயும் காணப்படவில்லை. அவ்வாறு அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் எந்த தாகமாக இருக்கலாம் அவருக்கு. அவர் மனுஷனாகவே அவர் பிறந்து மனுஷனாகவே வளர்ந்து நம்மை போலவே பாடுகளை பட்டு நம்மை போலவே அவர் வளர்ந்ததினால் அவருக்கு மனுஷத்துவமாக அவருக்கு தாகம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தாகத்துக்கு அவர் ஆவிக்குரிய தாகம் இருக்கலாம், மனுஷ தாகம் இருக்கலாம். மனுஷ தாகம் இருந்தால் அவர் எதா இருக்கணும்னா தேவனுடைய பாடுபடும் மனித குமாரனாக வெளிப்பட்டார். 1 யோவான் அதிகாரம் முழுவதும் இயேசு மனிதனாகவும் இரட்சகராகவும் இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவர் பாடுபடும் மனித குமாரனாக இருந்ததினால் மனிதன் படும் வேதனைகளை ஆழ்ந்து அறிந்து கொள்வராக காணப்பட்டார். மனிதனின் ஆவிக்கேற்ற வேதனைகளையும் உண்மைகளையும் புரிந்து கொள்வதாக நம்முடைய இயேசு காணப்பட்டார். அவர் நாம் படுகிற எல்லா வேதனைகளும் அவர் பட்டு வளர்ந்ததினால் அவர் பாடுபடும் குமாரனாக நம்முடையத்தில் வெளிப்பட்டார். நாமும் அவருடைய சாயலை பின்பற்றி மற்றவர்கள் பாடுபடும் போது நாம் ஏனோ தானோ என்று இருந்து விடாமல் நம்முடைய சிலுவையின் அடிச்சுகளை பண்பற்றி யார் யார் இந்த உலகத்தில் பாடுபடுகிறார்களோ வேதனை அனுபவிக்கிறார்கள், நாமும் தேவனை பின்பற்றி அவருடைய பாடு மரணத்தை மனதில் ஏற்படுத்துவதாக அவர்களுக்கு காயங்களை கட்டுவதாக நாம் காணப்படுவோம். ஆனால் சிலுவையில் அறைந்த நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்கு நன்றியுள்ளாக காணப்படுவோம். அடுத்ததாக தேவனுக்கு கீழ்ப்படியும் ஊழியக்காரனாகவும் தேவன் காணப்பட்டார். தேவனுக்கு சங்கீதம் 69வது அதிகாரம் 20வது வசனம் 3வது வசனங்களை வாசிக்கும் போது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நிந்தை அனுபவித்தவர்களாக அவர் காணப்பட்டார். அதனால் நாம் படும் நிந்தைகளையும் வேதனைகளையும் அவர் புரிந்து கொள்வர்களாக, நாம் எந்த இடத்தில் வேதனைப்படுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் அவர் நம்முடைய தாங்குகிறவராக நம்முடைய தேவன் நமக்கு காணப்பட்டார். அதுபோல நான் கூப்பிடுவதனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. அநேக நேரங்களில் நாம் தேவனை நோக்கி கதறுவோம், நாம் அநேக நேரத்தில் புலம்புவோம், என்ன ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணியேன், ஜெபங்களுக்கு பதில் இல்லையே என்று. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்கிறான், நான் கூப்பிடுவதனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, நான் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. வேத வாக்கியம். இதே போல தான் ஆண்டவர் சிலுவையிலே கதறுகிறார். நாம் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய கால்கள் செய்த பாவங்களுக்காக கால்களை ஆணியேற்றோராய், நம்முடைய சிந்தையில் செய்த பாவங்களுக்காக தலையில் முள்மூடி சூட்டப்பட்டவராய், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனுடைய வாய் ஒவ்வொரு அடிகள் பட்டவராக சிலுவையில் தொங்குகிறார். நாம் தேவனை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறிவுகளாக காணப்படாமல் அநேகருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நாம் தேவனை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையாமல் தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இதே போல தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படுவர்களாக நாமும் காணப்பட வேண்டும் என்று நாம் தேவன் சிலுவையில் நமக்கு பாடத்தை அறிவுறுத்துகிறார். அதே போல பாவிகளை நேசிக்கும் அன்புள்ள தேவ இரட்சகராக தேவன் சிலுவையில் வெளிப்பட்டார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாவிகளை நேசிக்கும் அன்புள்ள தேவன் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால், தேவனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுவோமானால், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஓடி அநேகருக்கு பயன்படும்
ஒரு நதியாக நாமும் மாற தேவன் ஆசைப்படுகிறார் இதன் மூலம். அதே போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அந்த வேளையில் அவர் மனுஷனாக தான் காணப்பட்டாரே தவிர மனுஷகுமாரனாக அவர் வெளிப்படவில்லை. யாருக்கும் இயேசு யார் என்று தெரியாது. இயேசுவின் தாய்க்கு மட்டும்தான் அவர் யார் என்று உண்மை தெரியும். ஆனால் அவர் அந்த இடத்தில் திராட்சரசம் குறைப்பட்ட போது எனக்கு என்ன என்று இருந்து விடாமல் அந்த இடத்தில் அவர் அற்புதத்தை செய்தார். அநேகருக்கு குடிக்கக்கூடிய ஒரு நல்ல ரசமாக அதை மாற்றி அவருடைய நாமத்தை வெளிப்படுத்த பண்ணினார். அதில் நான் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளதாக, நாம் ஜீவனுள்ள நதிகளாக அநேருக்கு பிரயோஜனப்படும் பாத்திரங்களாக மாற தேவன் ஆசைப்படுகிறார். இது ஒரு மனுஷ தாகம், ஆவிக்குரிய தாகம், ஆத்ம தாகமாகவும் ஆண்டவர் காணப்பட்டார். ஆத்ம தாகம் என்றால் நாம் ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிறார். இனி இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் மனுஷன் பாடுபடுகிறான். அநேகர் ஆண்டவரை அறியாமல், இன்னும் தேவனை அறியாமல், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு என்று யாரும் அறியாமல் இவ்வளோ தூரம் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக பூலோகத்திலே மனுஷ ரூபமாய் பிறந்த இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அவரை அறியாமலே அவரை சிலுவையில் அறையுண்டார்கள். தேவன் தன்னை அறிந்து கொண்டு தன்னுடைய பரமபிதாவை நோக்கி பார்க்கும்படி ஆக ஒரு ஆத்தும தாகம் கொண்டிருக்கலாம். அதே போல அநேக ஆத்தும தாகம் ஆண்டோருக்கு இருந்திருக்கலாம். இந்த உலகத்துள்ள ஜனங்கள் ஆண்டோரை அறியாமல் நடக்கிறார்கள். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் மக்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக யார் திறப்பிலே நிற்பார்கள் என்று ஒரு ஆத்துமத்தாக ஆண்டவருக்கு காணப்படும். அதே போல நாமும் ஆண்டவருக்காக வாழும் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பின்பற்றி அநேகருடைய பாடுகளை துடைப்பவர்களாக, கண்ணீர்களை துடைப்பவர்களாக, மனித பாவங்களுக்காக நாமும் திறப்பில் நிற்கிறவர்களாக காணப்படுவோமானால் நாம் சிலுவையிலே தேவனை மீண்டும் மீண்டும் அறையாமல் ஆண்டவருக்கு நன்றியுள்ள, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறைந்து தன்னுரை தியாகம் செய்த தேவனுக்கு நன்றியுள்ள ஜனமாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களுக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம். இதை இந்த குட் ஃப்ரைடே வரும்போதே 7 வார்த்தைகளையும் அநேக நடு சிந்திப்போம். ஆனால் அன்று ஒரு தீர்மானம் எடுப்பேன், நான் இப்படி வாழ, எனக்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் சிலுவையில் அறையுண்டாரே, என்னுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினாரே, முள்முடி ஏற்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார் என்று நான் புலம்பி நான் ஒரு தீர்மானம். ஆனால் ஒரு வாரம் நம்ம அதே பிறகு அதை விட்டு விடுவோம். ஆனால் அப்படி எல்லாம் பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய சிலுவை பாடுகளை தியானித்தவர்களாக, ஆண்டோர் நமக்காக செய்த நன்மைகளுக்காக, நாம் நம்முடைய வேதனைகளுக்காக, நாம் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டோர் சிலுவையில் அறையாமல் ஆண்டோருக்காக நாம் வாழ்வோமானால் ஆண்டோரை மீண்டும் மீண்டும் நேசிக்கிறவர்களாக, மற்றவர்கள் எடுத்துக்காட்டுற ஜீவியம் செய்து ஒரு ஆத்தும தாகத்தை ஆண்டோர் தீர்க்கிறவர்களாக காணப்படுவோம் என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை சுருக்குகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் ஒன்றாகிய 6வது வார்த்தையாகிய முடிந்தது என்ற வார்த்தையில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த 6ஆம் வார்த்தை என்பது முடிந்தது என்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா காரியமும் முடிஞ்சிச்சு. நாம் உலக வாழ்க்கையில் கூட சில காரியங்களை நாம் மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இது முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் இங்கே அந்த முடிந்ததுக்கு அந்த விதமான ஒரு வியாக்கியானம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் டெட்டலஸ்டா அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அதனுடைய இன்னொரு தமிழ் அர்த்தத்தை பார்க்கும்போது வேலை செய்து முடிந்தாயிற்று. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய வேலையை பரிபூர்ணமாய் செய்து முடிந்தாயிற்று என்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது. இயேசு சிலுவையில் சொல்லும் பொழுது முடிந்தது, த ஒர்க் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது எப்படி முடிந்தது? அவர் 3 காரியங்களை சிலுவையில் செய்து முடித்ததாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரிவினையை ஒப்புரவாக்கி முடித்தார். அப்படி என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான அந்த பிரிவினை, பழைய காலத்தில் எப்படி தேவனோடு மனிதர்கள் பேசினார்கள் என்பதை நாம் விளக்கமாக இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் தெரியும் நமக்கு. அந்த பிரிவினையை மாற்றி தேவனோடு மனிதன் ஒப்புரவாகும்படியான ஒரு முறையை இந்த இடத்துல செய்து முடித்தார். அதை நம்ம பல இடங்களில் பார்க்குறோம்.
தேவனும் மனிதனும் ஒப்புரவாகும்படியாக. லேவியராகவும் 17:11 ரோமர் 5:10 கொலோசியர் 1:21 ஆகிய வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஒப்புரவை மனிதனும் தேவனும் ஒப்புரவாகிற ஒரு இடத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதை இந்த உலகத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? செய்து முடித்தார். ரெண்டாவது பார்க்கும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். பாருங்க, பிதாவின் சித்தம் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நம்மை குறித்தும் கூட ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் 3 வருடங்கள் ஊழியத்திலேயும் சரி, அவர் வாழ்ந்த நாட்களிலும் சரி, எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். எனவே தான் அவர் சிலுவையில் சொல்லும் பொழுது முடிந்தது என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினதன் முக்கிய காரணமே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கும்படியாக தான், அவருடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தும்படியாக தான். அப்படி என்றால் அந்த சித்தத்தை அவர் என்ன செய்துவிட்டார்? முடித்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில் 3 வருட ஊழியத்திலும் அவருடைய சித்தத்தை அறிந்து எனக்கு ஒரு போஜனம் இருக்கிறது, அந்த போஜனத்தை நான் நிறைவேற்றுவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி கூட பிதாவின் சித்தத்தை அவர் செய்யறதுக்கு தவறவே இல்லை. அதை நம்ம மத்தேயு 26:39 யோவான் 4:37 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். எனவே அவர் 2வதாக செய்து முடித்தது என்னது? பிதாவின் சித்தத்தை. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் செய்வதற்கு ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? தவற விட்டுறக்கூடாது. இதை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் சிலுவையில். அதாவது முடிந்தது என்றால் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவன் கொடுத்த அந்த சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? என் பிதாவின் சித்தத்தை, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றின உத்தம ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி நம்மை அழைப்பார். அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும். என்ன காரியம், நாம் பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று செய்து கொண்டிருக்கலாம், பல காரியங்களை தான தர்மங்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கு சித்தமா அது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய மறக்கவே கூடாது. 3வது ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தார். மீட்பின் திட்டத்தை முடித்தார். பாருங்க, தன்னையே முழுவதுமாய் கொடுத்து விட்டார். பாருங்க, பழைய காலத்துல எல்லாம் ஒரு மனிதன் பாவம் செய்தானால் பிரதான ஆசாரியனிடத்தில் அந்த காரியங்களை கொண்டு போக வேண்டும். அவன்தான் யாரோடு பேச முடியும்? தேவனோடு பேச வேண்டும். அதற்கு ஒத்த காளையோ மாடோ ஏதோ ஒன்றை என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்த ஆட்டுக்குட்டியாய் பலி செலுத்தக்கூடிய அந்த இடத்துல அவரே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அது மீட்பின் திட்டமாய் இருந்தது. லேவியராகவும் 16:32 நாம் பார்க்கிறோம். பாருங்க, தன்னையே கொடுத்து விட்டார். எபிரேயர் 9:12 பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி செய்ய வேண்டியதை முழுவதும் இயேசு செய்து முடித்தார். தன்னையே கொடுத்து விட்டார். ஒரு பிரதான ஆசாரியராக அவர் எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்து விட்டார். பாருங்க, 3 காரியங்களை தேவன் செய்ததுனால தான் அந்த சிலுவையில் அவர் சொல்லுகிறார் முடிந்தது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனிதனோடும் தேவனோடும் இடையே இருந்த வேற்றுமையை களைந்து ஒப்புரவாக்கினார். 2வது பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். 3வது பாருங்க, மீட்பின் திட்டத்தை பிரதான ஆசாரியர் செய்ய வேண்டியது தானே பிரதான ஆசாரியராக, தானே அந்த ஆட்டுக்குட்டியாக தன்னையே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் நமக்காக. பாருங்க, இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து முடித்ததுனால சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று தன்னுடைய 6வது வார்த்தையாக அவர் என்ன செய்தார்? சொல்லிவிட்டார். நாம் செய்ய வேண்டியது என்னது? நாம் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது 2 காரியம். நாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும்.
இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது செய்ய வேண்டியது, தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் என்பது அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்தோமானால் நிச்சயமாக நாம் அதை என்ன செய்வோம்? நிறைவேற்றதுக்கு நாம் முயற்சி எடுப்போம். இந்த உலகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன்தான் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடிக்க முடியும். அல்லாவிட்டால் நம்முடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோமானால், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின்படி நாம் வாழ்வோமானால், அது உலக காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிதான், அதிலே பல காரியங்கள் நமக்கு நேரிடும். அதிலே ஆண்டவர் நமக்காக எதையும் செய்து முட முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாக நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் முன்னே சென்று எல்லா கோணலையும் செய்து முடிப்பார். எனவே இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். நமக்காக ஐங்காயங்களும் ஏற்று சிலுவையிலே தாங்குனா வேதனையில துடித்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த நாட்களை அதிகமாய் அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம். அவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே எவ்வளவு கடினமான சூழ்நிலை வழியாய், பாதை வழியாய் நாம் கடந்து சென்றாலும் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்த ஒருவர் நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொன்ன அந்த 6வது வார்த்தையாக முடிந்தது. இந்த நாளில் ஒருவேளை நாம் வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, பலவிதமான வியாதிகளோடு நாம் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, கலங்காதுங்க. எல்லாவற்றையும் தேவன் சிலுவையில செய்து முடித்தார். அவர் செய்து முடித்ததுனால இந்த நாளில் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. எனவே இந்த நாளில் மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியது இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர் நம்மை மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். பேர் பெற்ற ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்தபடியால் அவரை நன்றியோடு மனதார இந்த நாளில் நம்ம துதித்து அவரை ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதுவரையிலும் 6 வார்த்தைகளை இயேசு பேசி முடித்தார். 7வதாக கடைசியாக அவர் பிதாவோடு கூட பேசின வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இப்போது இயேசு சிலுவையின் மகா கொடூரமாய் வேதனையின் மத்தியில், பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி 7வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம் நமக்கு இந்த வார்த்தையை அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி பிதாவே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு மனுக்குல மீட்புக்காக இந்த பூமியில் வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆவியோடும் வல்லமையோடும் அவர் இந்த பூமியிலே ஊழியத்தை நிறைவேற்ற அவருக்கு கிருபைகளை கொடுத்தார். இந்த பூமியில் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவி, ஆத்துமா, சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவி நம்மை விட்டு பிரியும் போது நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு செல்லும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் ஆவியில் இருக்கிறான். அந்த ஆவி ஒரு நாள் அவனை விட்டு பிரியும் பொழுது அவன் ஜீவன் அவனை விட்டு போகிறது. அதற்கு பின்பு இந்த பூமியில் அவனுக்கு ஒரு பங்கும் இல்லை. ஆகவே இந்த பூமியில் வாழும் காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய ஆவி எப்படி செயல்படுகிறது என்பது தான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறபடியினால்
இயேசு கடைசியாக தான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து ஆவியை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது ஒரு நிச்சயத்தோடு கூட நம்முடைய ஆவியை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக இந்த பூமியில் வாழ்கிற மனிதனால் அதை செய்து நிறைவேற்ற முடியும். ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் அவர் மனிதரோடு மனிதராய் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி முடித்தார். அவரை பின்பற்றின சீடர்களில் ஸ்தேவானும் தான் மரிக்கிற பொழுது இதே போன்று என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் தன் ஆவியை ஒப்படைத்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். நீதிமொழிகள் 27வது வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி அது தீபம். ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள் தீபமாய் இருக்கும்போது அவனுக்குள் என்ன நடக்கிறது, அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், அவனுடைய செயல்கள் என்ன, அவனுடைய இருதயத்தின் நினைவு என்ன என்பதை எல்லாம் இந்த ஆவி ஆராய்ந்து பார்க்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் நமக்கு அழகாய் கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஆவியை 2ஆக வகுக்கலாம். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன், கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. இந்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தப்படுகிறோம். தீமையை விட்டு விலகி ஓடி பாவ உணர்வோடு கூட எந்த ஒரு தவறை செய்தாலும் அதிலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு கூட வாழ அது நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள் அசுத்த ஆவி இருக்குமானால் அவன் பாவம் செய்வதற்கு துணிகரம் உள்ளவனாயிருக்கிறான். ஒரு சவுலையும் தாவீதையும் எடுத்துக்கொள்வோமானால் தாவீதுக்குள் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, அதே போன்று சவுலுக்குள்ளும் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. ஆனால் அந்த சவுல் காய்ம்பகாரமும் கசப்பும் வெறுப்பும் வந்த பொழுது அவனுக்குள் அந்நிய ஆவி, அசுத்த ஆவி புகுந்து கொண்டது. அதற்கு பின்பு அவனால் சமாதானமாய் இருக்க முடியவில்லை. அது அவனை அலக்களித்தது. ஆனால் தேவனுடைய ஆவியை உடைய தாவீதோ அவன் கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தான், துதித்து கொண்டே இருந்தான். அவனை சுற்றிலும் பிரச்சனை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த வேளைகளிலும் தேவனை உயர்த்துகிறதும் துதிக்கிறதும் அந்த தேவனுடைய ஆவியோடு கூட அவன் இருந்தபடியினால் அவன் பாடும் பொழுது சவுலுக்குள் இருந்த அசுத்த ஆவி விலகி ஓடியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்த ஆவி, கர்த்தர் நமக்கு தந்த தீபம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து கர்த்தருடைய நல்ல வழியிலே நடக்க நம்மை பயிற்றுவிக்கிறது, வழி நடத்தி செல்கிறது. இந்த ஆவியை நாம் காத்துக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவி நமக்குள் எப்போது இருந்து நம்மை செம்மையான பாதையில் நடத்துவாராக. ஆதியாகமம் 2:7 மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமா ஆனான். மனுஷனுடைய நாசியில் தேவன் அவருடைய ஆவியை ஊதினார். நமக்குள் இருக்கிற ஆவி வெறுமனே எங்கிருந்தோ வரவில்லை, அது தேவனுடைய ஆவி. நமக்குள் இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியா இருக்கிறபடியினால் இந்த ஆவி நம்மை விட்டு பிரியும் போது அந்த ஆவி தேவனிடத்துக்கு செல்ல வேண்டும். அதுவே நம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சரீரம் மண்ணுக்கும் ஆவி தனிதந்த தேவனிடத்துக்கும் பிரிந்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவனுடைய ஆவி தேவனோடு கூட பரலோகத்துக்கு கடந்து செல்லுமோ அவனுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகமாயிருந்து அவரோடு கூட ஆளுகை செய்யும். அவனுடைய சரீரம் மண்ணுக்கு செல்லும். இன்றைக்கு மண்ணான சரீரத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, மண்ணான சரீரத்துக்காக நாம் எதையோ செய்து சாதிக்க ஓடிக்கொண்டு பல பாடுகளையும் கஷ்டங்களையும் நாமே உருவ குத்தி கொண்டு பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள விழுந்து கிடப்போமானால் நம்மை விட்டு ஆவி பிரியும் போது நாம் எங்கே இருப்போம்? நாம் இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? தெளிந்த புத்தியோடு இருப்போம். பரலோகத்தை வாஞ்சிப்போம். மண்ணான அந்த சரீரத்துக்குள் தேவன் இந்த மண்பாட்டத்தில் வைத்த பொக்கிஷமாகிய அந்த நல்ல ஆவியை, நல்ல ஆத்துமாவை அனுதினம் காத்துக்கொள்ளுவோம். ஒரு நாள்
நாம் அவருடைய பாதத்தில் செல்வது நிச்சயம். ஒரு நாள் நாம் மரிப்பது நிச்சயம். அன்றைக்கு நாம் நிச்சயத்தோடு கூட பிதாவே என் ஆவியை உடைய கரத்தில் தருகிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஒரு நித்திய ஜீவனை அடைவது பாக்கியமான காரியமாக இருக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் அனுதினமும் கர்த்தரையே பற்றி கொள்ளுவோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலில் காணப்படுவோம். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக திட்டப்படுவோம். அந்த ஆவி நமக்குள்ளிருந்து நம்மை சபையாய் நடத்துவாராக. காலம் கடைசி ஆயிற்று. எங்கு பார்த்தாலும் பயங்கரங்களின் நாட்கள். இந்த நாட்களில் நம்முடைய ஆவியை அவித்து போடாதபடிக்கு கர்த்தர் தந்த ஆவி, அந்த தீபம் எப்போது நமக்குள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் அதிக ஜாக்கிரதையோடு இருப்போமாக. விளக்கில் எண்ணெயை ஊற்றி அனுதினம் ஜெபத்தில் நாம் தேவனுடைய ஆவியை அதிகமாய் பெற்றுக்கொண்டு நம்முடைய விளக்கு கொழுந்து விட்டு எரியட்டும். அது அநேகருக்கு பிரகாசிக்கட்டும். அநேகருக்கு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தட்டும். நம்முடைய ஆவி பிரகாசிக்கிற பொழுது அநேகர் நம்மிடத்தில் வருவார்கள். எப்படி ஒரு தீபம் பிரகாசிக்கிற போது இருளில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த தீபத்தை சுற்றி அந்த வெளிச்சத்துக்கு ஓடி வருவது போல தேவனுடைய ஆவியை உடைய தேவ பிள்ளையே, நாம் தேவனுடைய ஆவியில் எழும்பி பிரகாசிப்போமானால் இருளிலும் அந்தகாரத்திலும் கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆச்சரியமான ஒளியினிடத்துல, அந்த தேவனிடத்துல, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வழி நடத்துவது மிகவும் லகுவாக இருக்கும். அனுதினம் அதிகாலையில் ஜெபித்து நம்முடைய விளக்கை ஏற்றி வைப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் பிள்ளைகளாய் உலகத்தின் பிள்ளைகளை தேடி, இருளில் கிடக்கிறவர்களை தேடி ஒவ்வொரு நாளும் ரீச் ஒன் என்கிற அந்த நல்ல ஒரு பணியை செய்து ஒவ்வொரு நாளும் நாம் பிறரை சந்தித்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதன் மூலம் அவர்களும் கர்த்தரை அறிந்து கொண்டு அவர்களுடைய ஆத்துமாவை, அவர்களுடைய ஆவியை, அவர்களுடைய சரீரத்தை அவர்கள் பாதுகாக்க அது ஏதுவாயிருக்கும். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டார். நாமும் ஒவ்வொரு நாளும் அதிக ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ளுவோம். நம்முடைய ஆவியை கர்த்தருக்குள் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய பண்ணுவோம். ஒரு நாள் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியா அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய இந்த 7 வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவில் இருக்கட்டும். இந்த லென்த் டேஸ் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு இந்த வார்த்தைகள் நம்மை உணர்வூட்டி அவருடைய நல்ல பாதையில் நடத்தட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாய் நிற்போம். ஆமேன், ஆமேன். இப்போது நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். தகப்பனே, எங்கள் அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்டு 3 ஆணிகளில் தொங்கினீரப்பா. அப்பா, நீர் உம்முடைய ஜீவனை விடும் முன்பாக நீர் 7 வார்த்தைகளை திருவாய் மலர்ந்து பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்கு அதை திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த வார்த்தைகளினால் நாங்கள் ஆண்டவரே பலனடைந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையினாலும் எங்களை உமக்குள்ள திடப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு எங்கள் ஜீவனை காத்து பரலோகத்தில் உமோடு கூட நாங்கள் ஆளுகை செய்யும்படியா நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இதோ நான் போகிறேன், மறுபடியும் வந்து நான் உங்களை என்னோடு சேர்த்து கொள்ளுவேன் என்று எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறவரே. அப்பா, நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமோடு கூட நாங்க ஆண்டவரே பரலோகத்தில் ஆளுகை செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளினால் எங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்